ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 13 திருவெம்பாவை 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அக்கங் குறுகினத்தார் பின்னும் மறவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ் சிலம்பு சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்கக் குடையும் புனல் பொங்க பங்கய பூம்புனல் பாய்த்தாடு ஏலோர் எம்பாவாய். கரிய நிற குவளை மலர்கள் குளத்தில் நடுவே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் இருக்கின்றன. நீர் காக்கைகள் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலியெழுப்ப, மார்புகள் விம்ப பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். இப்பாடலின் விளக்கம். கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை. இதனால்தான் அவளை ஷியாமளா என்கிறோம். ஷியாமளம் என்றால் கருநீலம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார். சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து ஆகும். இதுவே இந்த திருவெம்பாவை பாசுரம் 13 விளக்கம் பொருளாகும். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை நாம் திருவெம்பாவை பதிகம் 14 சந்திப்போம். ஜெய் சாய்ராம்.